மழை அதிகமாகிடுச்சு. நான் பண்ண போகிறேன். யாரா நீங்களாம்? நிறைய ரைட்டு கட்டு தன் ரைட்டே காட்ட மாட்டேங்குது. இங்கே ஒரு ரைட்டு இருக்கு, ஆனால் ரைட்டு இதில் இல்லை. என்னது இது இவ்வளோ பெருசாக மேலே ஏறுது? ஐயோ, லெஃப்டா? மேப்பு கரெக்டாக காட்டுதா இல்லை தப்பாக காட்டுதான்னு தெரியலையே. கொடைக்கானலில் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100. இங்கே பர்றாடி பனி எப்படி பறக்குது பாரு. கொடைக்கானல் போகிற வழியில் இந்த ஒரு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் உள்ளெல்லாம் இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாய் எஸ்டிஎஃப்ல இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடைக்கானல் தாங்க போகிறோம். கொடைக்கானல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இல்லை, இது வந்து செகண்ட் டைம் நம்ம டோரா கூட போகிறோம். நம்ம டோரா வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து கொடைக்கானல் தான் போயிருந்தோம். இதுக்கப்புறம் ரொம்ப நாள் இல்லை, 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம போகிறோம். நம்ம டோரா வாங்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. ஸோ நான் மட்டும் போல, நம்மளோட எஸ்டிஎஃப் வந்து 3 பேர் வராங்க. ஆக்சுவல் நம்ம நிறைய வயசில் பார்த்துருப்பீங்க மகி ப்ரோ. அவர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து திண்டுக்கல் வந்துட்டு இருக்காரு. நான் இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்து நைட்டு திருச்சி வந்தேன். இப்போ ஏர்லி மார்னிங் திருச்சியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம விக்கி வந்து அவன் சென்னையிலேருந்து ட்ரெயினில் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுருக்கான். அப்புறம் தினேஷ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து அவன் கும்பகோணம்லேருந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுருக்கான். அவங்க 2 பேர் திண்டுக்கல் வந்துடுவாங்க. ஸோ மகி ப்ரோவும் திண்டுக்கல் வந்துடுவார். இப்போ எல்லோரும் திண்டுக்கல்லில் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து ஜாயின் பண்ணி 2 பைக்கில் 4 பேர் வந்து கொடைக்கானல் போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பிளானு. கொடைக்கானலில் என்ன பிளேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. ஒரு கொடைக்கானலில் அன்சீன் பிளேஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் விடிஞ்சிருக்கு. இப்போ நல்ல பலமாக காத்தடிக்குதான். எங்கே போனாலும் சரி, எனக்கு மட்டும் எதிர்காத்தாவே அடிக்குது. ஒருவேளை செயல்பட்ட மாத்திரமான்னு தெரியல. உள்ள வந்து ரொம்ப நாய்ஸ் கேட்குது. அப்படியே காது அடைக்கிற அளவுக்கு உள்ள சத்தம் கேட்குது. நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குதுன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு உள்ள சவுண்டு கேட்குது. கொடைக்கானலுக்கு ஆஃப் ஹெட்செட் போட்டு போறேன் பார்த்தீங்களா. வேற வழி இல்லை. ஏன்னா வந்து என்னோட ஜர்க்கின் எல்லாமே எங்கள் ஊரில் கும்பகோணம்ல இருக்கு. சென்னையில் எதுவுமே இல்லை. நான் வரும்போது எதுவுமே எடுத்துடும் இல்லை. ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட்டு டூல் வந்துச்சு. இந்த டோல் பாருங்களேன், குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. பக்கத்துலேயே மலைகள் இருக்குது. மழை பாருங்கள், நல்ல பச்சை பசைகள்லாம் இருக்குது. ஒரு 4 நாளாகவே மழை தூருது, ஆனால் ஃபுல் மழையாக வர மாட்டேங்குது. அப்படி தான் பெஞ்சிட்ருக்கு. நல்ல வேலை இன்றைக்கி எதுவும் தூரலாம் இல்லை. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. டைம் என்னாச்சு? ஓய், என்னாச்சு ரோட்டில் ஓடிட்டுருக்க? இன்னொரு 38 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக நம்ம ஷார்ப்பாக 7 மணிக்கு போயிடுவோன்னு காட்டுது. இடையில கொஞ்ச நேரம் நின்று வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்லோட் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு 60 தாண்டினாலே வந்து வேகமாக காத்தடிக்குது. நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரில. ஓகே, நம்ம அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். 400 கூட 400 பெட்ரோல் போட்டாச்சு. இந்த பங்களா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் என்ன, அந்த மீட்டரில் வந்து நான் 400 போட சொன்னேன். 400 போட முடியாது சார், 4 லிட்டராக போட்டுறேன் அப்படின்னாங்க. இதில் வந்து லிட்ரு மட்டும்தான் போட முடியும், அந்த இது அமௌண்ட்டுக்கு போட முடியாதுன்னாங்க. பார்த்தா அது அந்த மீட்டரில் வந்து எதுவுமே காட்டல. அந்த லிட்ரு மட்டும்தான் 4ன்னு காட்டுச்சு. கரெக்டான அளவு போட்டாங்களா போடலையான்னு கூட தெரில. ஆனால் 406 ரூபான்னாங்க. 500 கொடுத்தேன், 400 தான் எடுத்துக்கிட்டாங்க. 6 ரூபா சில்லறை இருந்தால் கொடுங்க. நாங்கள் என்கிட்ட சில்லறையே இல்லை. சரி பரவாயில்லன்ட்டாங்க அவங்க. என்ன கணக்குனே தெரில, பார்ப்போம். ஆனால் பெட்ரோல் ஏறி இருக்குது. ஆனால் கரெக்டான அளவு தான் போட்டாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஏர் செக் பண்ணலான்னு பார்த்தா அது ஏதோ பழைய பங்கு போல். அதில் மிஷினே சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, வேறு எங்கேயா பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு 15 கிலோமீட்டர் தான், இன்னொரு 20 மினிட்ஸ் தான் காட்டுது. திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போகிறோம். ஸோ எப்போவுமே ஹைவேலேயே போயிடுவோம். இப்போ தான் வந்து திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போகிறோம், லெஃப்ட் கட் பண்ணி. திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
திண்டுக்கல் ஜங்ஷன் வந்தாச்சு. கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா 6:58 வந்துட்டோம். பொறுமையாக வந்து இந்த டைமுக்கு வந்தாச்சு. ஓகே, அவங்க வர வெயிட் பண்ணோம். மகி ப்ரோ இதை மெசேஜ் பண்ணியிருக்காரு. 1/2 hour முன்னாடி திண்டுக்கல் 50 கிலோமீட்டர் சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் வந்துடுவார் இப்போ. எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். தினேஷ், விக்கி பார்த்துருப்பீங்க. மகி ப்ரோ வந்துட்டார். சரி, இப்போ இதெல்லாம் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். அவங்க வந்ததே வந்து 7:30 மணிக்கு தான் வந்தானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7:50 ஆயிடுச்சு. நம்ம போகிற லொக்கேஷனுக்கு 10:40 போன்னு காட்டுது. இடையில வேறு சாப்பிட்ணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஓகே கிளம்பியாச்சு. ஸோ இது ரோட் க்ளோஸர்னு போட்டிருக்கு. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பரபரப்பாகவே இல்லை, அமைதியாகவே இருக்குது. நம்ம கொடைக்கானல் நெருங்கிட்டு இருக்கோம். இந்த வே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த சைடு செம்மையாக இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நான் கொடைக்கானல் நம்ம டோராவில் போனப்போ பழனி வழியாக போனோம். ஸோ இப்போ வந்து வத்தலகுண்டு வழியாக போகிறோம். அந்த மலைகள்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. தூரத்தில் உள்ள மலைகள் தான் கொடைக்கானல் மலைகள்னு நினைக்கிறேன். தூரத்தில் லைட்டாக தெரியுது. இங்கே பாருங்களேன், எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம டீம் குரூப் ரைட் போகிறப்ப இந்த சைடு தான் வந்தோம். மேகமலைக்கும் வால்பாறைக்கும் போகிறப்ப இந்த சைடு தான் வந்தோம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்திருப்போம் எல்லோரும் சேர்ந்து. இந்த தடவை வந்து நிறைய பேர் பார்த்தது தான் பிளானு. லாஸ்ட் டைமில் நம்ம குரூப்லேருந்து நிறைய பேர் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால வரலன்ட்டாங்க. இல்லாட்டி இந்த தடவை நிறைய பேர் போயிருப்போம். ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். குட்டி குட்டி மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதெல்லாம் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு போவாங்கிறதுக்காக பேரிகேட் வச்சுருப்பாங்க போல, ஸ்லோவாக பண்ணிட்டு. கொடைக்கானல் போகிற வழியில் இந்த ஒரு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் உள்ளெல்லாம் இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. காரில் வேனில் வந்தவங்களாம் அதை உள்ளே இறக்கி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு லேக் மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொடைக்கானல் மலைத்தொடர். இந்த இடத்துல நம்ம இப்போ ரைட் எடுக்கணும். இங்கே நம்ம மகி ப்ரோ பின்னாடி காணோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேனி 32, குமிளி 95, கோட்டயம் வந்து கேரளா இல்லை, 205 கிலோமீட்டர். கொடைக்கானல் ரைட்டில் வந்து 52 கிலோமீட்டர். ஆல்ரெடி இதே ரூட்டில் வந்து நம்ம தேனி போயிருக்கோம். தேனி ஒரு தடவை போனோம். வந்துட்டாங்க. ஓகே, ரைட் எடுத்துடலாம். நேற்று வண்டி வந்து நம்ம டோரா வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன் நேற்று. ரைட் மாதிரி எடுத்துருவோம். இப்படி தாண்டா கொடைக்கானல் போகணும். இல்லை, அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. கைஸ், மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியாச்சு. போகிற வழியில் இங்கே கீர்த்தி மெஸ்ஸுன்னு இருக்குது. ஏன்னா மேலே போனால் அங்கே நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஸோ இங்கேயே சாப்பிட்றலாம். நம்ம சாப்பிட்டா வேலை முடிஞ்சது. அப்படியே ஏறி ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஹோட்டல் தான். இங்கே வந்து பழைய ஹோட்டலாக இருந்துச்சு போல். பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு. மீன்ஸ் அவங்க கவனிச்சது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பணிவாக வந்து எல்லாருக்கும் என்ன வேணும் கேட்டு பண்ணார். நல்லா இருந்துச்சு. அந்த சாப்பாடும் பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஏடா அப்படிலாம் எதுவும் இல்லையே, அங்கே போய் பிடிச்சிக்கலாம். தண்ணி இருக்கு, தண்ணிலாம் அங்கே இருக்கும்டா. நம்ம டோரை வேறு அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. கரெக்டாக அது டேர்ன் பண்ணுறப்ப அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணுற டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. பத்த பின்னாடி ஒரு கார் வேகமாக வந்துச்சு. அவங்க நல்லா பிரேக் போட்டாங்க. கீர்த்தி மெஸ் ஆச்சு. பணியார கடை, பணியாரம் கூட இருந்துச்சு காலையிலே. பணியாரம் சாப்பாடு, காலையிலே சாப்பாடு கூட இருக்குது இங்கே. கைஸ் கொடைக்கானல் செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே தான் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ செக் பண்ணல. மலைகளுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. மலை ஏற போகிறோம் இப்போ தான். லாஸ்ட் டைம் இந்த இடத்துலையே எங்கேயோ செக் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். கொடைக்கானல் 46 கிலோமீட்டர், பண்ணைக்காடு 24, தாண்டிக்குடி 41, பூம்பாறை 68. நம்ம இப்போ கொடைக்கானலில் தாண்டி தான் போகிறோம். அது வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்துச்சு. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இங்கேயே சிக்னல் கட் ஆகுது. சிக்னல் இருக்குது, நெட்டு மட்டும் கட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஹில்ஸ் ஏறுறோம். லாஸ்ட்டாக வால்பாறை போனது, அதுக்கப்புறம் இப்போ தான். டம்டம் பாறை 1 கிலோமீட்டரா? டம்டம் பாறை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதில் நிறுத்துவோம். டம்டம் பாறைன்னு அங்கேருந்து லொக்கேஷன் அந்த லேண்ட்மார்க் காட்டிக்கிட்டே வருது. இங்கே பாருங்க டேமு எவ்வளோ தண்ணி நிற்கிது. டேம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. மஞ்சளாறு அணையின் எழில்மிகு தோற்றம். இதுதான் மஞ்சளாறு டேம். இங்கே தெரியுதா? இங்கேருந்து எல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. மஞ்சளாறு டேம் எல்லாம் குரூப்பாக வந்திருக்காங்க. எங்கேருந்தோ, நம்ம ஊர் தான், டிஎன்ல தமிழ்நாடு வண்டி தான். இங்கே பாருங்க மஞ்சளாறு டேம் தெரியுதா? நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ. அந்த சைடு மலை தான், இந்த சைடு மலை, நடுவில் வந்து அந்த டேம் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோதான் நம்ம ஊரில் எவ்வளோ பிளேசஸ் இருந்தால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியுது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இதுதான் டம்டம் பாறை வியூ பாயிண்ட்டா? ஓகே ஓகே, உள்ளே போயிட்டு பார்க்கணும் போல். இங்கே ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். வியூ பாயிண்ட் சும்மா போய் பார்க்குற மாதிரி. சண்டிகர்லேருந்துலாம் ஒரு கார் வந்திருக்கு, சிஜின்னு போட்டிருக்கு. ரொம்ப நேரமாக இந்த 4 காரு ஒரு பஸ்ஸு இது பின்னாடி போயிட்டே இருக்கும். ஏன்னா பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக போகுது. டேர்னிங்ஸ் அதிகமாக இருக்குல்ல, அவங்களும் முன்னாடி வேகமாகவும் போக முடியாது, ஓவர்டேக்கும் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 காரு ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன டேர்னிங் அது ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அப்படியே நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் இந்த 4 காரு ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் வேகமாக பண்ணோம். அதனால கேப்பே கிடைக்கல சுத்தமாக. கொடைக்கானல் மலைப்பூண்டு அங்கே வச்சுருக்காங்க. இப்போ ஊத்துங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து 37 கிலோமீட்டர் இருக்குது. 37 கிலோமீட்டருக்கு 1 hour 20 minutes காட்டுது. இப்போ தான் வந்து சில்னஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது. பாருங்க, வேணாம் செம்ம சில்லுன்னு இருக்கு. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம டோரா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். அதனால் இங்கே மயிலாடும் பாறைன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இவனு வேறு ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இங்கே நிப்பாட்ட சொல்லி சரி ஓகே இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்கே. லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ மழை இப்போ தான் மழை தூதுன்னு சொல்லிட்டு ரெயின் கோட் எடுத்து போட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்குது. இருந்தாலும் மழையை தூரிகிட்டு இருக்கு லைட்டாக. போமா சரி ஓகே பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க மேலே பைக்கில். இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, ஸோ சாட்டர்டே சண்டே லீவுக்காக நிறைய பேர் வருவாங்க. உட்கார்றோம். இப்படியே பழனி போகலாம் போலையே. பழனி 60 கிலோமீட்டர் இப்படியே போனோம். கேஸ் அங்கே பாருங்கள் தூரத்தில் அங்கே மலையே சுத்தமாக தெரியல. அது பனியாக இல்லை மேகமாக தெரியல, அந்த மலையே மறைச்சிருச்சு சுத்தமாக. இங்கேயும் பாருங்கள் அப்படியே பனி. பனி தான் நினைக்கிறேன் மிஸ்ட்டு. அப்படியே அங்கே பறந்து போயிட்டுருக்கு பாருங்க. என்ன பண்ணுறாரு அது? போக மாட்டேங்கிறாரு, நடுரோடு நின்றுட்டுருக்காரு. இந்த இடத்துல செம்ம குளிருது. இங்கே வருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் பின்னாடி வாங்குறான், அவன் முன்னாடி அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கான். அங்கே பாருங்க பனியை செம்மையாக இருக்கு. நல்ல கிளைமேட் இன்னைக்கு. மழையும் இல்லை வெயிலும் இல்லை, நல்ல குளிர். நைட் எப்படி இருக்கு தெரில. ஏன்னா ஜர்க்கின்னு எதுவுமே எடுத்துகிட்டு இல்லை. ஒரு 2 ஷர்ட்டு ஒரு டிஷர்ட், அவ்வளோதான். நான் பண்ண போகிறேன். யாரா நீங்களாம் இங்கே வந்துட்டு சடனாக பிரேக் போடுறாங்க பாரு. சிரிக்கிறான் பாரு உள்ள உட்காந்துட்டு. போதையா என்ன பண்ணுறாங்க இவங்க? ஓரமாக நிப்பாட்டினதுனால எல்லாம் சடசதான் பிரேக் போட்டாங்க. கொடைக்கானல் போகிறதுக்கு இ பாஸ் வேணும்னாங்க. ஸோ அதனால் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டோம். சும்மா ஒரே ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணால் உடனே பாஸ் வந்துடுது, அவ்வளோதான். பெரிய விஷயமா இல்லை, பே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இதுவரை யாருமே கீழே கேட்கவே இல்லை. இதுவரை எதுவுமே அந்த இ பாஸை பற்றி கேட்கல. மேலேயாவது கேட்குறாங்களான்னு தெரில. இதனால் நம்மகிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு நிப்பாட்டுறாங்க? டோக்கன் வேணுமோ? ₹60. டோல்ரா அதில் பில்ல போட்டிருக்கா ₹60 வந்து போடல. ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி. கைஸ் கொடைக்கானல் வந்தாச்சு. இப்போ கொடைக்கானலை தாண்டி நம்ம போனோம். இங்கேருந்து இன்னும் 13 கிலோமீட்டர் நம்ம போனோம். இன்னும் 1/2 hour காட்டுது. பெட்ரோல் பங்க் போகிற வழியில் இருக்கான்னு தெரில. வர வழியில் ஒன்று இந்தியன் ஆயில் இருந்துச்சு, அங்கேயே போட்டிருக்கலாம் போல். இருக்க ரோடு வந்து ரொம்ப மேலே ஏறுது. நம்ம இவரோட வண்டியெலாம் அசால்ட்டாக ஏறுது. 2 பேர் வச்சுட்டு அசால்ட்டாக ஏற்றிட்டு வந்துட்டார் ராயல் என்ஃபீல்டில். அவருக்கு 350cc. இங்கே ரைட் எடுக்கிற மாதிரி காட்டுது. இங்கே ரைட்டே காணும். ரைட்டு எங்கே ரைட்டே காணும். இங்கே ரைட் எடுக்கிற மாதிரி காட்டுது, ரைட்டே இல்லை. எங்கடா எங்கே வரவில்லை? ரைட்டுன்னு காட்டுது, ஆனால் ரைட்டே காணும். நிறைய ரைட்டு காட்டுது, ஆனால் ரைட்டே காட்ட மாட்டேங்குது. இங்கே ஒரு ரைட்டு இருக்கு, ஆனால் ரைட்டு இதில் இல்லை. என்னது இது இவ்வளோ பெருசாக மேலே ஏறுது? ஐயோ லெஃப்டா? மேப்பு கரெக்டாக காட்டுதா இல்லை தப்பாக காட்டுதான்னு தெரியலையே. அவங்க வராங்களா? வராங்களா பாரு. கைஸ் கொடைக்கானலில் பெட்ரோல் போட போகிறோம். கொடைக்கானலில் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ₹101 சம்திங் நினைக்கிறேன். இங்கே ₹2 கூட வருது. சில்லறையில் நாங்கள் போயிட்டாரு. கைஸ் இப்போ நம்ம கொடைக்கானல் சிட்டியை விட்டு அவுட்டரில் போகிறோம். அவுட்டரில் ஒரு இங்கேருந்து 12 கிலோமீட்டர் காட்டுது கரெக்டாக. 1/2 hour நம்மளோட ஸ்டே அங்கே தான் இருக்குது.
இப்போயும் அதோட குறிஞ்சி டெம்பிள் வழியாக போகிறோம். நம்ம குறிஞ்சி டெம்பிள் ரோட்னு போட்டிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் ஈஸியாக வரதை விட்டுட்டு எங்கெங்கேயோ பெரிய பெரிய ரோடு மேலாம் ஏற விட்டு நம்மளை சுற்றி ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வராங்க பேரில் ஹில்ஸில் எங்கேயோ செம்மையான ரோட்லலாம் ஏற வச்சிருச்சு கூகுள் மாத்தாச்சு. கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் தான். கொஞ்சம் அவுட்டரில் போனால் நமக்கு சீப்பாகவும் கிடைக்கும். ஓன் வெஹிக்கிளில் வந்தால் நமக்கு அவுட்டர் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பார்க்கிங்கும் இருக்கும், உங்களுக்கு ஸ்டேவும் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே மெயின்லேயே பார்க்குறவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரோன்னா நம்ம மெயினில் பார்த்துக்கலாம். ஓன் வெஹிக்கிளில் வந்தால் கொஞ்சம் அவுட்டர் போகிறது தான் பெஸ்ட்டு. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ரெகுலராக போகிற பிளேஸ் தான் போவாங்க, இல்லை பூம்பாறை போவாங்க, பூக்கள் அந்த மாதிரி ஏரியா தான் போவாங்க. பூம்பாறை இப்போலாம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்தோட பேர் நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன், ஏன்னா அதோட பேர் மறந்து போச்சு. பேர் மறந்து போச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போயிட்டு நான் மேப்பில் பார்த்து சொல்கிறேன். இங்கெல்லாம் ரோடெலாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. பேசுங்க பாருங்க, பனியெலாம் பறந்து போயிட்டுருக்கு பக்கத்துலேயே. இங்கெல்லாம் செம்மையாக குளிருது, லைட்டாக சாரல் மழையும் பெய்யுது. கண்ணுக்கு தெரியல, ஆனால் வந்து கையில் ஃபீல் ஆகுது அந்த சாரல் கையில் படுறது. இங்கே பாருங்கள், வைசரில் தெரியுதா, அப்படியே சொட்டு சொட்டாக விழுவுது. இது லோக்கல் பஸ் போல் கொடைக்கானலில், கொடைக்கானல் டு பாம்பார்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸு. மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து அந்த பஸ்ஸில் போட்டிருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து கீழெல்லாம் வந்து இது போட்டிருப்பாங்க, பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல, இங்கே அந்த பெயிண்ட்லாம் அடிக்காமே அந்த இதில் பின்னாடி ஆனால் எழுதி ஒட்டியிருக்காங்க பாருங்க. பா இங்கே பர்றாடி பனி எப்படி பறக்குது பாரு. பனியும் பெய்யுது, மழையும் தூரிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரியிலலாம் இது இப்போ எப்படி இருக்கும், ஆனால் இப்போவே எப்படி இருக்குல்ல ஜூலைலேயே. ஆனால் கிளைமேட் கீழே அப்படி தான் இருக்குது, மேகமூட்டமாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே ரொம்ப பனியாக இருக்குது போல். கீழே ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா இங்கே நார்மலாக இருக்கும். கீழே என்ன இருக்குன்னே தெரில, ஃபுல்லாக மறைச்சிருச்சு வேறு. இன்னும் வேற போகணும் 8 கிலோமீட்டரு. காட்டுக்குள்ளே இருக்குது நம்ம ஸ்டே தனியாக ஒரு ஆற்று வரத்தில். மழை ஹெவியாகிட்டு இருக்கு, பனியும் பாருங்க, ரோடே தெரியல, சூப்பராக இருக்கு. அங்கெல்லாம் பாருங்க ஒன்றுமே தெரில. மழையும் சாரலும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டைம் கோட் எடுத்துகிட்டு போடலாமா வேணாமான் இருக்கு. போட்ட பிறகு மறுபடியும் நின்றுது, அதுதான் கடுப்பாகுது, மறுபடியும் கழட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், இங்கே கிளியர் ஆகிடுச்சு. மழை அதிகமாகிடுச்சு. அவங்க 2 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்க காணுமேன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப நேரம் நின்னா வேலைக்காகாது, போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மழை இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஐஸ் இப்போ செம்ம மழையில் அடி ரெயின் கோட்டை போட்டு நடந்துகிட்டே வந்துட்டோம். அது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது. இந்த வியூவை பார்த்ததுமே நிப்பாட்டிட்டோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்ததுமே மழை நின்றுச்சு. இந்த வியூவை பார்த்து நிப்பாட்டோம். அப்படியே ஒரு ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது. கொடைக்கானலில் இப்படி ஒரு இடம் இருக்குமான்ட்டு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த இடம். இப்போ அந்த சன் வந்து அந்த உழுவுறதுக்கும் மேகங்கள் அப்படியே பறக்கிறதுக்கும் அந்த மழை பெஞ்சு அப்படியே சாரல் தூரிகிட்டு இருக்கு, கையிலாலே வரைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம வரோம். நல்ல வேலை பேக் ரெயின் கவர் இருக்குது, அதனால தவிச்சிட்டோம் பேக் நிலையில்.
பாதி பேண்ட் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரெயின் கோட்டே போட்டோம். ப்ரோ எப்போ இருக்கு இடம்? சூப்பராக இருக்குது. அது 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கே நின்னாலும். இந்த இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. வரமுடில எங்கேயுமே எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோடல. ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னே டேய் இங்கே போடுறாடு ஷோயோ எப்படி இருக்கு போகிற இடம். செம்மையாக இருக்குடா அந்த இடம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. காய்ஸ் நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த சைடு யாருமே வரல. எங்கேயாவது 1-2 கார் நிற்கிது, அவ்வளோதான். இந்த சைடு ஆனால் ஸ்டேலாம் எதுவுமே இருக்கான்னு தெரியல. நாங்கள் போகிற ஸ்டே அந்த ஸ்டே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதோட லொக்கேஷனே முடிஞ்சிருச்சுடா. இங்கே வந்துட்டோன்னு காட்டுதுடா. வந்துட்டோன்னு காட்டுது. ஆனால் போவோம் கொஞ்சம் தூரம். அந்த லாஸ்ட்ல அங்கே கீழெல்லாம் ஏதோ ஸ்டே மாதிரி இருக்கு. வா போவோம். லொக்கேஷனுக்கே வந்துட்ட மாதிரி தான் காட்டுது. மேப் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தூரம் போவோம். ஆனால் ரோடு இருக்கு. ஒரு வழியாக அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. த ஃப்ளேவர்ஸ் ரிவர் சைடு த யூனிட் ஆஃப் ஃபார்ம் இல்லை. இங்கே தான் வந்துருக்கோம். ஒரு வழியை கண்டுபிடிச்சது. வாங்க போகலாம். போகலாம் ப்ரோ. என்னாச்சு? படிக்க போகிறேன். இறங்கு. எனக்கு கொஞ்சம் அடிச்சு விடலாம். எனக்கும்